அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் ஏ 3ல் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இப்போ பார்த்தோன்னா இயல் 3ல் வந்து அறிவியலால் ஆல்பம் அப்படிங்கிற ஒரு சின்ன பாடம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டா போதும். ஏன்னா இதுலேருந்து இந்த சும்மா பாடலேருந்து கொஸ்டின் கொடுத்து இதில் எதுலேருந்து கூட கேட்கலாம் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஜஸ்ட் அது ஒன்ஸ் மட்டும் ரீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வான நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உணர்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் இயந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையில் உலகம் முழுவதும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களிலெல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான், ஓகேங்களா? வந்து ஃபுல்லாகவே அறிவியல் பற்றின ஒரு அறிவியலுக்கு வந்து ஒரு எல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் ஆய்வுகள் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாமே அறிவியல் நுட்பங்களாக மாழ்ந்துட்டு வருது. அப்படிங்கிறதுக்காக அறிவியலால் ஆல்பம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ஜஸ்ட் ஒரு பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதில் பின்னாடி பார்த்தோன்னா முக்கியமான ஒரு வரி இருக்குது. இது நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி நமக்கு கேட்டிருக்காங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு பாடல் வரி, பாரதியாரோட ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் பாருங்கள். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பிற்கும் சாத்திரம் கற்போம் அப்படிங்கிற ஒரு பாரதியாரோட பாடல் வரிகள் பின்னாடி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, இதில் புக் பேக் பார்த்துட்டோம் அப்படின்னா, மனிதன் எப்பொழுதும் உண்மையே உரைக்கின்றான். ஆழமான ஆழ்கடல் வந்து ஆழமான கடல், ஆழ்கடல் கடல் இன்னும் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எப்படின்னா விண் கூட்டல் வெளின்னு எழுதலாம். நீலவான், நீலம் கூட்டல் வான் வந்து நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கணியன் நண்பன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. இயல் 3லேயே கணியனின் நண்பன், ரோபோ பற்றின ஒரு லெசன் தான், ஓகேங்களா? எல்லாமே இயந்திரமயமாகி வருகிறது அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்காக ஒரு ஃபுல்லாமே ரோபோ எதுங்கெங்கே பயன்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வீடு, அலுவலகம், தொழிற்சாலை அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ரோபோ வந்து இயந்திரங்கள் வந்து பயன்படுகிறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு சில முக்கியமான நோட்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க, ஓகேங்களா? இதில் பார்த்தோன்னா முக்கியமாக பார்த்தோன்னா இந்த டாபிக் தான், ஓகேங்களா? அதாவது காரல் கபெக் அப்படிங்கிறவர் தான் செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். யார் அப்படின்னா காரல் கபெக், ஓகேங்களா? இவர் பார்த்தோன்னா இவர் தான் முதல்ல ரோபோ அப்படிங்கிற ஒரு பேரை வந்து சொல்ல வந்து பயன்படுத்தியிருக்காரு. இது வந்து எப்போ அப்படின்னா 1920ஆம் ஆண்டு ஒரு நாடகம் எழுதினார். அந்த அதில் வந்து ரோபோ என்னும் சொல்ல முதலாக பயன்படுத்தியிருக்காரு. ரோபோ அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அடிமை என்பது பொருள். ரோபோனா அடிமை என்பது யாருன்னா காரல் கபெக் 1920 செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். அடுத்து ரோபோவுக்கு பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரன் தானியங்கி இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு பிரிட்டானிய கலைக்களஞ்சியம் வந்து தானியங்களுக்கு வந்து விளக்கம் தருது, ஓகேங்களா? பிரிட்டானிய கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, மற்றபடி நான் சொன்னது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து இதில் பார்த்தோன்னா 1997 ஒரு சதுரங்க போட்டி, மே மாதம் வந்து ஒரு சதுரங்க போட்டி வந்து நடக்குது. அதில் பார்த்தோன்னா
சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரூப் அப்படிங்கிறவர் கலந்து கொண்டிருக்காரு. அதுலேயே ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீத்திறன் கணினி, அதாவது சூப்பர் கம்ப்யூட்டரும் போட்டிகிட்ருக்கு. அந்த இறுதியில் பார்த்தோன்னா அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் தான் வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா தான் ரோபோவுக்கு வந்து குடியுரிமை வழங்கிடுது. அந்த ரோபோவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோஃபியா அப்படிங்கிற ஒரு ரோபோ. இது வந்து ஐநா சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து அந்த சோஃபியா ரோபோவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நுட்பமாக சிந்தித்து அறிவது என்னன்னு பார்த்தோன்னா நுண்ணறிவு. தானியங்கும் இயந்திரம் வந்து தானியங்கி. அடுத்து நின்றிருந்த சொல்லை பிரித்ததுன்னா நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் அப்படிங்கிற சொல் பார்த்தோன்னா ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் ப்ளஸ் துறை அப்படிங்கிறது மருத்துவத்துறை. அடுத்து செயல் கூட்டல் இலக்கன்னா செயல் இலக்க. நீக்குதல் எனும் சொல்லின் பொருள் எதிர்ச்சொல் வந்து நீக்குதல்னா அதோட எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். எளிது எனும் சொல்லினோட எதிர்ச்சொல் எளிதுங்கிறது வந்து அரிது. அடுத்து மனிதன் தன் வேலைகளை எளிதாக கடைபிடிக்கவை பார்த்தீங்கன்னா எளிதாக்க கண்டுபிடித்தவை எதுன்னு பார்த்தோன்னா ரோபோன்னு சொல்லலாம். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட ஒரு மீத்திறன் கணினியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது டீப் ப்ளூ நிறுவனம் உருவாக்குன கம்ப்யூட்டர் தான். ஓகேங்களா, சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு வந்து சவுதி அரேபியா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.